சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களமிறங்கியுள்ள திருநங்கை தேவி எளிமையான பிரச்சாரம் மூலம் வாக்காளர்களை கவர்ந்து வருகிறார். ஆர்கே நகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து திருநங்கை தேவி தொகுதியில் முகாமிட்டுள்ளார். தினந்தோறும் வாக்காளர்களை சந்தித்து அவர் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். தொகுதியில் யாரை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்பது பற்றி கவலைப்படவில்லை என்று கூறும் தேவி, மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க நான் பாடுபடுவேன் என்று தெரிவித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவி வகித்தவர்கள் அடிப்படை பிரச்சினைகள் எதையும் தீர்க்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே நின்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம முதல்வர் உட்பட பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்களா தான் இருக்காங்க. ஒரு மற்ற சென்னையில மற்ற பகுதியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கினும் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப இங்கிருந்து போய் வேற பகுதிகளில் வேலை செய்யற மாதிரி தான் இருக்காங்க. அதை மாற்றுவதற்கான முயற்சி பண்ணல. இந்த கொடுங்கையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பமேட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எதுவும் கண்ட மாதிரி தெரியல. திருநங்கை தேவியின் எளிமையான பிரச்சாரம் தங்களுக்கு பிடித்துள்ளதாக தெரிவிக்கும் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்கள் அவரை தேர்தலில் ஆதரிப்போம் என குரல் கொடுக்கின்றனர். திருநங்கையா இருந்தாலும் ஒரு தனியா போல்டா நம்ம நிக்கணும், இந்த ஏரியாவுக்கு நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். எப்பவும் போல எல்லாரும் இவங்க அவங்களும் இல்லாம புதுசா வந்தாலும் ஏதாவது செய்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கனால அவங்க செய்வாங்க. அது இல்லாம அவங்க எல்லாரும் நல்லா ஃப்ரீயா பழகுறாங்க. ஒரு திருநங்கையா இருந்தா அவங்க இந்த அளவுக்கு பழகுறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். ஆனா அவங்க வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்கன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அவங்க எந்த நேரத்திலயும் நாங்க போய் பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க கிட்ட சொல்லலாம். அந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு அவங்க உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.